இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவரையும் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுக்க வருக வருகவென வரவேற்று ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை, இரக்கத்தை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, இன்றைய திருப்பலியின் முன்பாக ஒரு அழகான மெழுகுதிரி நாம் ஏற்றினோம். இந்த மெழுகுதிரிக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த மெழுகுதிரியின் பெயர் இறைவாக்கு மெழுகுதிரி. இது கேண்டில் ஆஃப் ப்ராஃபெட். இந்த மெழுகுதிரி எதிர்நோக்கை முன்குறிக்கக்கூடிய ஒரு மெழுகுதிரி. இந்த மெழுகுதிரியை நாம் ஏற்றி இருக்கிறோம். திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், என் அன்பு மகனே, மகளே, நீ என் வருகையை, என்னுடைய அந்த வருகைக்காக நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா, ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாயா, உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாயா? உனக்குள்ளாய் ஆயத்தமும் தயார் நிலையும் எல்லா விதத்திலும் வெளிப்படுகிறதா? உன் குடும்பத்தில் இருக்கிறதா? உன் குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறதா? உன்னுடைய அன்றாட நிகழ்வில் இருக்கிறதா? நீ வேலை செய்கிறாயே, அந்த வேலை தளத்தில், உன் தொழிலில் அது வெளிப்படுகிறதா? ஆண்டவருடைய வருகைக்காக நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் பழைய வாழ்க்கையையே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், பிரியமான பிள்ளைகளே, திருவருகை காலத்தின் முதல் வாரத்திலே எதிர்நோக்கி என்கிற இந்த இறைவாக்கின் மெழுகுதிரியை நாம் ஏற்றியதில் அர்த்தமே இல்லை. ஆண்டவருடைய அன்பு வார்த்தைகள் நம்மை அழகாய் பெயர் சொல்லி அழைக்கிறது. அந்த நாள் ஒரு கன்னியை போல வரும். அதில் சிக்கிக்கொள்ளாதவாறு அவருடைய அன்பிற்கு, இரக்கத்திற்கு உகந்தவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்று, வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் அழகாய் கூறுகிறார், திருவருகை காலம் நம்மை, நம் வாழ்வை ஆண்டவர் தேடி வருகிறதை நாம் உணருகிற ஒரு காலம். அவர் நம் உள்ளத்தில் வரவிருக்கிறார். ஆண்டவர் நம் உள்ளத்தில் வரவிருக்கிறார். அவர் உள்ளத்தில் வரவிருப்பதை நாம் தயாராய் பெற்றுக்கொள்ளுகிறோமா, ஏற்றுக்கொள்ளுகிறோமா, அந்த தயார் நிலையில் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பரிசுத்த பாப்பரசர் நமக்கு அழைப்பு விடுக்கிறாரே, என் அன்பு மகனே, மகளே, என் பாசமான கத்தோலிக்க கிறிஸ்தவனே, என் பாசமான கத்தோலிக்க கிறிஸ்தவளே, என் அன்பு குழந்தையே, நீ ஆண்டவருடைய வருகையை உன் உள்ளத்தில் பெற தயாராய் இருக்கிறாயா? அவருடைய வருகை நம்மை, நம் வாழ்வை, நம் குடும்பத்தை தண்டிப்பதற்காக அல்ல, நம்மை பிரச்சனைகளுக்குள்ளாய், போராட்டங்களுக்குள்ளாய் மூழ்கடிப்பதற்காக அல்ல. அவருடைய வருகை நாம் வாழ்வின் நிறைவை காண வேண்டும், வாழ்வின் ஆசீர்வாதத்தை காண வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் அழகாய் கூறினாரே, நாம் கற்றுக்கொண்ட, வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தில், நம்பிக்கையில், ஆசீர்வாதத்தில் முன்னேறி செல்கிறவர்களாக வாழ வேண்டும், மாற வேண்டும். எதிர்நோக்கு என்று சொன்னால், ஆயத்தம் என்று சொன்னாலே, எனக்கு ஒரு அழகான புனிதர் கண்முன்பாக வருவார். திருச்சபையிலே நிறைய புனிதர்கள் உண்டு. ஆனால் ஒரு சில புனிதர்கள் மட்டும் குறுகிய காலம் வாழ்ந்து திருச்சபையில் முத்திரை பதித்தவர்கள். 1842ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பிறந்து 1857ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி இவ்வுலகை விட்டு அகன்ற ஒரு சிறிய குழந்தை 15 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான எடுத்துக்காட்டை நமக்கு விட்டு சென்ற ஒரு புனிதர், தூய டொமினிக் சாவியோ. அழகான கத்தோலிக்க விசுவாசத்திலே வாழ்ந்து வளர்ந்து அந்த கத்தோலிக்க விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற அழகான பெற்றோருக்கு குழந்தையாய் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே விசுவாசமும் அன்பும் நம்பிக்கையும் அவருக்குள்ளாய் வளர்ந்து கொண்டே இருந்தது. பெற்றோர் அவரை சிறு குழந்தையிலிருந்தே ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார்கள்.
தனக்கு 4 வயது நடந்து கொண்டிருந்த பொழுது, அதிகமான வயது இல்லை, 4 வயது நடந்து கொண்டிருந்த பொழுது, பிரியமான பிள்ளைகளே, அவர் தனிமையில் அமர்ந்து செபிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான உணர்வை, வித்தியாசமான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றிருந்தார். தனக்கு 10 வயது நடந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவருடைய உடலையும் திரு ரத்தத்தையும் நிறைவாய் பெற வேண்டும் என்று தன்னை ஆயத்தப்படுத்தி அவர் முதல் நற்கருணை பெற்றார். ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்ற அந்த நாளை தன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் என்று அவர் பல இடங்களில் அறிக்கையிட்டார். பிரியமான பிள்ளைகளே, அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஊரில் திருப்பலி காலை 6 மணிக்கு, ஆனால் அவர் 5 மணிக்கெல்லாம் ஆலயத்தில் அமர்ந்திருப்பாராம். ஒரு சிறிய தம்பி, ஒரு சிறிய குழந்தை காலையில் 6 மணி திருப்பலிக்கு 5 மணிக்கே ஆலயத்தில் வந்து அமர்ந்து நேரம் செலவிட ஆரம்பித்தார். தன்னை ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவர் எனக்குள்ளாய் வரவிருக்கிறார், ஆண்டவரின் திருவுடல் திரு ரத்தம் எனக்குள்ளாய் வரவிருக்கிறது, உடலாக இரத்தமாக அவர் எனக்குள்ளாய் வாழ காத்து கொண்டிருக்கிறார், நான் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சிறிய வயதிலேயே தன்னை 1 மணி நேரம் திருப்பலிக்கு முன்பாக ஆயத்தப்படுத்திய ஒரு அற்புத குழந்தை. தனக்கு 12 வயது நடந்து கொண்டிருந்த பொழுது தூய டொன்போஸ்கோவை சந்தித்து, நான் உங்கள் சபையில் சேர வேண்டும், ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னார். டொன்போஸ்கோ கேட்டாராம், என்ன தம்பி சொல்லுங்க? இவர் அழகாய் கூறினாராம், நான் தைக்கப்படாத ஒரு வெள்ளை துணியாய் இருக்கிறேன், வெண்ணிற ஆடையாய் இருக்கிறேன். நான் தைக்கப்படாத ஒரு ஆடையாய் இருக்கிறேன், வெண்ணிற ஆடையாய் இருக்கிறேன். என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு சட்டையாய் நீங்கள் தைப்பீர்களா? நீங்கள் தைத்து கொடுப்பீர்களா? தைக்கப்படுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், நான் விருப்பமாய் இருக்கிறேன் என்று சொல்லி உறுதி கொடுத்து, கேள்வி கேட்டு, பதில் எடுத்து அவர் குறுமடத்திலே சேருகிறார். அதிக நாட்கள் அல்ல, 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகளில் வித்தியாசமான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு அவர் மரித்து போனார். 15 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு சிறிய தம்பி இன்றைக்கு திருச்சபையிலே புனிதராய் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் வாழ்வு நடத்திய நிலைமை, அவருடைய ஒவ்வொரு செயல்கள், ஒவ்வொரு அசைவுகள் ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. காரணம், அவர் எல்லா நிலையிலும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆண்டவருடைய ஆயத்தம் அவருக்குள்ளாய் இருந்து கொண்டே இருந்தது. மரண படுக்கையில் படுத்து கொண்டிருந்த பொழுது அவர் அழகான ஒரு வார்த்தையை அறிக்கையிட்டார், விண்ணகம் எனக்காக திறந்திருக்கிறது, நான் விண்ணக காட்சியை காண்கிறேன், நான் செல்வதற்கு தயாராய் இருக்கிறேன் என்று இறுதியாய் அறிக்கையிட்டு கண்களை மூடினார். பிள்ளைகளே, ஒரு சிறிய குழந்தைக்குள்ளாய் இருந்த இந்த விசுவாசம், தரிசனம், ஆசீர்வாதம், ஆற்றல், வல்லமை நமக்குள்ளாய் இருக்கிறதா? பல நேரங்களில், பல சூழ்நிலைகளில் நாம் நமக்குள்ளாய் இருக்கிற வேதனைகளை, கவலைகளை, பாரங்களை, சுமைகளை முன்வைக்கிறவர்களாக இருக்கிறோமே தவிர ஆண்டவர் நமக்குள்ளாய் வரவிருக்கிறார் என்பதை மறந்தவர்களாய் இருக்கிறோமே. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், என் அன்பு மகனே, மகளே, திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் இருக்கிறாயே, நீ தயாராய் இருக்கிறாயா? எதிர்நோக்கோடு இருக்கிறாயா? எதிர்பார்த்து இருக்கிறாயா? காத்து கொண்டு இருக்கிறாயா? ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிள்ளைகளே, ஒரு பக்தன் அழகாய் பாடுவார், நிம்மதியை தரும் இயேசு நிறைவாழ்வை தருகிறவர், உன்னை அழைக்கிறார், உன்னை உற்று பார்க்கிறார். நிம்மதியை தரும் இயேசு நிறைவாழ்வை தருகிறவர், உன்னை அழைக்கிறார், உன்னை உற்று பார்க்கிறார். நீ தனிமையில் கதறினாயோ, உன் கண்ணீரை இயேசு கண்டார். நீ தனிமையில் கதறினாயோ, உன் கண்ணீரை இயேசு கண்டார். யாருமில்லையே
என்று சொன்னாயா? யாருமில்லையே என்று சொன்னாயா? கைவிடாத இயேசு உண்டு, கலங்கி போகாதே. கைவிடாத இயேசு உண்டு, கலங்கி போகாதே. கைவிடாத இயேசு உண்டு, கலங்கி போகாதே. நம் கலக்கங்கள், நம் பாரங்கள், நம் சுமைகள், நம் வேதனைகள் ஆண்டவருக்கு தெரியும். நாம் பல நேரங்களில் ஒரு கேள்வி எழுப்புவதுண்டு. ஆண்டவரே, உமக்கு கண் இருக்கிறதா? நீர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீரா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், என் அன்பு மகனே மகளே, நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன் உள் உணர்வு எனக்கு தெரியும். ஆனால் நீ என் வருகைக்கு தயாராய் இருக்கிறாயா? என்னை வரவேற்க ஆயத்தமாய் இருக்கிறாயா? உன் உள்ளம் பரிசுத்தமாய் இருக்கிறதா? உன் உள்ளத்திற்குள்ளாய் நான் வருவதற்கு நீ ஆயத்தப்படுத்தி இருக்கிறாயா? எதிர்நோக்கி இருக்கிறாயா? எதிர்பார்த்து இருக்கிறாயா? ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக, இதை உள்வாங்கியவர்களாக, தூய டோம்னிக் சாவியோவை போல 15 ஆண்டுகள் வாழ்ந்து திருச்சபையில் முத்திரை பதித்தாரே, அவரை போல நாமும் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம் வாழ்வை ஆயத்தப்படுத்துவோம், நம் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவோம், நம் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவோம், நம் தலைமுறைகளை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவருடைய வருகைக்கான ஆயத்தம் நம்மை, நம் வாழ்வை, நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக.